ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இது வந்து கடை பிரியாணி, கல்யாண பிரியாணி எப்படி வேணாலும் சொல்லுங்கள், எல்லாத்த விட சூப்பராக இருக்கும். இப்போ பிரியாணிலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குங்க, சொல்லிகிட்டே போகலாம். இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் கல்யாணத்தில் அதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டில் செய்கிறது சில நேரங்களில், அதே நேரத்தில் இந்த இனாம்குளத்தூர், திண்டுக்கல் அந்த மாதிரி சைடில் போனோம் அப்படின்னா வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இடத்துக்கு இடம் வந்து பிரியாணியோட கைப்பக்குவம், அதுக்கப்புறமேட்டு போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் இது எல்லாமே மாறுறது தான் காரணம். நிறைய பேர் வந்து கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமேட்டு கரம் மசாலா சேர்த்து பண்ணுவோம். அதே நேரத்தில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து வெறும் மிளகாய்த்தூளும் கரம் மசாலா தூளும் மட்டும் வச்சு பண்ணுவாங்க. ஆம்பூர் அந்த மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைமர்லி இந்த மாதிரி வந்து மிளகாய்த்தூள் வச்சு பண்ணுற பிரியாணி வந்து நிறையா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் அந்த மாதிரி தான் ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா யூஸ் பண்ண பிரியாணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூளும் கரம் மசாலா தூளும் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர்ன்றது எங்கள் வீட்டு கணக்குப்படி வந்து 1 டம்ளர் 200 கிராம். ஸோ 3 டம்ளர் வந்து 700 கிராம், 700 கிராம்ஸ் இருக்குது. அதுக்கு இப்போ சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா 4 சப்பை முழு சப்பையாக போட்டிருக்கேன். அது வந்து 900 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டன் பிரியாணினா 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ கறி போடலாம். சிக்கன் பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ ரைஸுக்கு 1.25 கிலோ அளவுக்கு கூட நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம சிக்கனை வந்து லெமன், மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி அதுக்கப்புறமேட்டு கீரல் போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சப்பையை 2 பீஸாக தான் போட்டிருக்கோம். மேலே இருக்கிற பீஸு, அதுக்கப்புறமேட்டு கீழே இருக்கிற அந்த ட்ரம் ஸ்டிக். 4 சப்பன்றனால மொத்தமாக அப்போ 8 பீஸு தான் வரும். இப்போ பிரியாணிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இஞ்சி வந்து கொஞ்சம் தூக்கலாம், பூண்டு வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இஞ்சி பூண்டோடைய அளவு. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான தாளிதம் பார்த்துடலாம். தாளிதம் வந்து பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பிரியாணியில் நல்ல வாசனை கொடுக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு தாளிதம் பொருளுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, அப்புறம் ஜாதி பத்ரி எல்லாமே இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ 2 மீடியம் சைஸ்டான பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமேட்டு ஒரு 4லேருந்து 5 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஜாதிக்காயை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். ஒரு நட்சத்திர மூக்கு, ஏலக்காய் வந்து 9 ஏலக்காய், கிராம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 கிராம்பு எடுத்துருக்கேன். இதுக்கும் மேலே கல்பாசியும் ஜாதி பூவும் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 3 டம்ளர் அரிசின்றதுனால. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு 4 வெங்காயம் தேவைப்படும். நல்ல பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் தேவைப்படும். இது வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருந்ததுனால ஒரு 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நமக்கு கொத்தமல்லி தேவைப்படும். அப்புறம் அதில் பாதி அளவுக்கு நமக்கு புதினா தேவைப்படும். இப்போ இது பாருங்கள், நம்ம அரிசி இந்தியா கேட் எக்ஸல் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து வெது தண்ணிலாம் இல்லை, சாதாரண தண்ணியில் நான் 40 நிமிஷம் கிட்ட இந்த அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு தடவை அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி அந்த களைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் அளக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரண்டி வந்து 50 ml அளவுக்கு எண்ணெய் பிடிக்கும். குக்கர் சூடானதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து 5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ 250 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம லைட்டாக அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட தாளித்தம் பொருட்களை போட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் இந்த தாளித்தம் பொருட்கள் வதங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு வெங்காயத்தை நல்லா நீளமாக அரிஞ்சு சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அது வந்து 2 விதத்தில் யூஸ் ஆகும். ஒன்று டேஸ்ட்டு நல்லா கூட்டி கொடுக்கும், அதே நேரத்தில் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அது கூட சேர்த்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியும் புதினாவும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்து நம்ம போட போகிற மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 3 டம்ளர் அரிசின்றனால 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கட்டும். ஓரளவுக்கு இது நல்ல எண்ணெயில் வதங்கினா தான் இந்த மசாலாவோட பச்சை வாசம் வந்து அது போகும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இது கூட சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதை அரைக்கும் போதே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு சிம் பண்ணிடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து அடிப்பிடிக்கும்.
இஞ்சி பூண்டு விழுது அதோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அங்கங்கே நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி சேர்க்கும் போதே நம்ம மிச்சம் இருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். தக்காளி இந்த மாதிரி ஓரளவுக்கு ரஃபாக கட் பண்ணால் போதும். இப்போ இது ஒரு கிரேவியாக ரெடியாக போகுது. இதுக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்துடணும் இல்லையா? இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், அதுக்கப்புறமேட்டு நம்ம சிக்கனுக்கு தேவையான ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், மொத்தமாக 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுவோம். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் திரிஞ்சு வரணும். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சிக்கன் அதில் ஆட் பண்ணணும். சிக்கன் ரொம்பவே எலசான சிக்கன் தான். அதனால இதை ப்ரெஷர் குக்கெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நல்ல மசாலாவில் கிண்டி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு லேசாக அப்பப்போ நடுவில் திறந்து கிண்டி விடுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். லேசாக தான் மூடி போட்டிருந்தேன், ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம நல்லா கிளறி விடுவோம். கிரேவியே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு நல்ல சிக்கன் நல்லா குக் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டே நமக்கு வாசம் கமகமான்னு வர ஆரம்பிச்சிரும். இப்போ வரைக்கும் நம்ம நெய் சேர்க்கலை. நமக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். எப்போ சேர்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சிக்கனை எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி எடுத்த சிக்கனும் பக்காவாக இருந்தது. இப்பயும் பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு 80% இந்த சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். 3 டம்ளர் அரிசிக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரே கொதி, அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். 40 நிமிஷம் கழிச்சு அந்த அரிசியை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அரிசி பாருங்களேன், இந்த அளவுக்கு ஊறினதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஃபுல்லாக ஒரே கலராக இருக்குது. அங்கங்கே வெள்ளையும் லைட் கலரும் டார்க் கலருமா கலந்து இல்லை. அப்படி இருந்ததுன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் சிக்கன் வேகிறதுக்கோ அந்த கிரேவிக்கோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. முதல்ல நம்ம கிரேவியில் அரிசியை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ரைஸ் உடஞ்சிரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஒரு கரண்டிலையோ இல்லை அப்படின்னா உங்களுடைய உடன் ஸ்பேட்லாவோ யூஸ் பண்ணுங்கள். அப்போ அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணியோட அளவு நான் சொல்கிறேன். இப்போது 40 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சதுனால ஒரு உலக்குக்கு 1.25 டம்ளர் எக்ஸாக்டாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால அப்ராக்சிமேட்டாக 4.25க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். இப்போ எனக்கு இருக்கிற கிரேவியெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு 2.25க்கும் கொஞ்சம் மேலே கழிச்சா கூட எனக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி தேவைப்படும். இதை விட இன்னொரு ஈஸியான டெக்னிக் இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா அதில் ஏறக்குறைய ஜாஸ்தியும் இருக்கலாம், கம்மியும் இருக்கலாம். இப்போது தண்ணி கோக்காமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ட்ரிக் என்னென்னா, 1.5 டம்ளர் அளவுக்கு முதல்ல தண்ணியை கலந்து விட்டு அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூனை உள்ளே விட்டு பாருங்கள் பின்பக்கமாக. அந்த ஸ்பூன் கரெக்டாக நம்மளுடைய கட்டை விரலுடைய முதல் கோடோட மேட்ச் ஆகணும். நீங்கள் ஸ்பூனோட பின்பக்கத்தை கிரேவிக்குள்ளே சொருகும் போது உங்களுடைய அரிசியோ சிக்கனோ கீழே இருக்கிற லேயர் கரெக்டாக எந்த இடத்துல தட்டுப்படுதோ அந்த இடத்துல ஸ்பூனை நிறுத்திடுங்க. அரிசியோட லெவலுக்கு மேலே தண்ணி இந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு 1.5 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கரெக்டாக 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுற போகிறோம். விசில் எதுவும் போட போகிறதில்ல. ஃப்ளேம் பார்த்தீங்க அப்படின்னா மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியான ஃப்ளேமில் வச்சு முதல் 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த முதல் 10 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தம் போட கரெக்டான டைம் வந்துருச்சுன்னா நம்ம அது தம்முக்கு மாற்றி விட போகிறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பதம் ஜாஸ்தி வரணும்னு நினச்சோன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம தம்முக்கு போடலாம். இப்போ நம்ம குக்கர் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி பர்ஃபெக்டான லெவலில் இருக்குது. சாதமும் நல்ல நீளமாக இருக்குது. ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம கிண்டி விடணும். சாதம் சிக்கன் எல்லாம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகவே கிண்டி விடுவோம். இந்த அளவுக்கு நம்ம சாதமும் ரைஸும் வந்துருச்சுன்னா நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கோம்னு அர்த்தம்.
இப்போ தம் போடுற மெத்தட் பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நம்ம யூஷுவலாக பண்ணுறது தான். குக்கர்ன்றதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி தோசைக்கல் மெத்தடில் தம் போட்டால் தான் வந்து நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லை அடியில் வச்சு அதுக்கப்புறமேட்டு விசில்லாம் எதுவுமே போடாமல் சாதாரணமாக இந்த மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக தம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரைஸ் எவ்வளோ அழகாக நீல நீளமாக வந்துருச்சு பாருங்கள். தண்ணியும் பர்ஃபெக்டான லெவலில் இருக்குது. 20 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஒரு 15-20 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லேசாக அந்த மேல் சாதத்தை மட்டும் கிண்டி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் சேர்க்க போகிறேன். நெய் சேர்த்து மறுபடியும் இதை சிம்லேயே இன்னொரு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம தம் போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்த 20 நிமிஷமும் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நம்ம பிரியாணி டக்கராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக நீல நீளமாக உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். வீடே கம கமன்னு வாசமாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி மட்டும் சுட சுட சாப்பிட்டா தான் அதோடைய ருசியே. அவ்வளவே தான், என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று சுத்தமாக ஒட்டவே இல்லை, தண்ணியே இல்லை. இவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக கலரும் டக்கராக வந்திருக்கு. சிக்கனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உள்ள வரைக்கும் நம்ம விசிலே போட்டு குக் பண்ணலை, ஆனாலும் கூட ரொம்ப உள்ள வரைக்குமே ரொம்பவே சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளவே தான், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரியாணியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷனும் பிரியாணியில் ஒவ்வொரு மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போஸ்ட் பண்ணியிருக்கிற இன்னொரு சிக்கன் பிரியாணி வேரியேஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ.